வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சூரி வணக்கம். விருப்பத்தலாமா? விருப்பத்தலாம். என்ன பண்ற? தட்டு கழுவுதியா? தண்ணி சூடாயிடுச்சு, தண்ணி ஊற்றிட்டேன். சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன். வச்சிடாத. வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம். எங்க போற இப்போ? தட்டு கழுவிட்டு சாப்பிட போறியா? பாத்ரூம். சரி, பாத்ரூம் போயிட்டு உட்கார். நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, இவன் பாத்ரூம் கொஞ்சம் லேட் ஆகும். அதில் கடைக்கு போயிட்டு இன்னைக்கு புதன்கிழமை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் ஒரு 100 வந்துட்டு வாங்கி வந்த சிக்கனு. அப்புறம் அந்த சிக்கன் 100 சிக்கன் என்ன பண்ணலான்னு தெரியல, பார்க்கலாம். சரி நீ உள்ளே போ, நான் போய் சிக்கன் வாங்கிந்துறேன்னா போ. நீங்கள் வச்சுட்டு போகிறேன். நான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. போ, நீங்கள் நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன். எம்மா முருகா, எது வாங்க கூடல போட்டுறது. அப்பா, ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கியாச்சு. போடு. ஓகே, சிக்கன் வாங்கியிருந்தாச்சு. வாங்கி கூடையில் போட்டு தம்பியை குளிக்க வச்சுட்டு மேலே வந்துட்டேன். இப்போ ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்றது எப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும். அதில் சிக்கனே பண்ணிடலாம். ஓகே, நீ என்ன பண்ணலாம்? சாயிரம்மா, செட்டிநாடு. சரி, செட்டிநாடு கோழி குழம்பு பண்ணலாமா? வாங்க பண்ணிடலாம். பெரிய விஷயமே கிடையாது. பேர் தான் பயமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற காலேஜ் படிக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கிக்கிங்க. நீங்கள் 2 பேரும் 3 பேரும் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், செம்மையாக பண்ணிடலாமா? வாங்க. இப்போ சிக்கன் போட்டேன். முதல்ல கழுவிக்கலாம். கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுக்குள்ளே அவங்க கூப்பிட்றாங்க கீழே டேப் போட்டுறதுக்கு. ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். மஞ்சள் போட்டு கழுவிடலாம். 4-5 வாட்டி கழுவிட்டேன். நல்லா கழுவிடுங்க. ஒரு கடாய் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கடாய் கொஞ்சம் சூடான அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான். கொஞ்சம் சூடாகட்டும். நமக்கு தேடுறப்ப தான் கிடைக்காது. அந்த கட்டை எங்கே வச்சேன்? எங்கே தேடுவேன்? ஓகே, லைட்டாக சூடாகணும், ரொம்ப சூடாக வேண்டாம். ஒரு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து தண்ணியை வச்சுட்டேன். அது ஆறட்டும் கொஞ்சம். நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே 2 கட்டை, 2 கிராம்பு, 1 இலை 2ஆக கட் பண்ணி 2 இலை. ஓகேவா? மசாலா கம்மியாக போடுங்க, ஜாஸ்தி ஆச்சு கசக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் பண்ணுவேன், எனக்கு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். வதங்கிறதுக்கு உப்பும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா
வதங்கி அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். கொஞ்சம் மஞ்சள் இது நல்லா வதங்கட்டும். தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும். தக்காளி மேஷ் ஆகட்டும். அதுக்குள்ள இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னே தக்காளி மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், சிக்கன் இருக்கு இல்லையா, 300 ரூபா சிக்கன் உள்ளே போட்டு இந்த மசாலாவில் நல்லா பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மறுபடி முருகா நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, ட்ரையாக வேணும்னா கம்மியாக ஊற்றுங்க. ஏற்கனவே வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுடலாம். இதுதாங்க செட்டிநாடு, வேறு பெரிய விஷயமே கிடையாது. முந்திரி பருப்பு தான், முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுங்க. நம்மக்கிட்ட இல்லை. நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு தடவை திறந்து கலரு வரைக்கும் தான் மூடி வச்சிடலாம். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு, அதுக்கோசரம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேவா? நல்லா திக்காயும். நம்ம ரொம்ப செமி கிரேவி வேணால் வச்சுக்கலாம், இல்லை ட்ரையாக பண்ணுறதுனா பண்ணலாம். கொஞ்சம் ஆகட்டும். இறக்குற பெப்பர் போட்டு இறக்கணும், அவ்வளோதான். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் மேலே ஆச்சு. அப்பப்போ கலரி விட்டேன். இப்போல்லாம் எண்ணெய்லாம் ஓரளவு பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ கலரி விட்டு பார்க்கலாம். அடியில் ஒட்டி இருக்கா, இல்லாட்டி இந்த கிரேவி போதுமான்ட்டு. கீழே ஒட்டுற ஸ்டேஜ் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண, நல்லா கலந்துட்டு கீழே பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை ஆகிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி எசன்ஸ் அதில் இறங்கணும் இல்லையா, அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கொத்தமல்லி வாசனை எசன்ஸ் அதில் இறங்கிட்டுருக்கும். நல்லா கலக்கணும். அவ்வளோதாங்க, பெரிய விஷயமே கிடையாது. இது 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் நம்ம குழம்பு தூள், அது இருந்தாலும் போதும். சிக்கன் மசாலா நான் எதுவுமே போடல. அந்த எசன்ஸ் டேஸ்ட் அப்படியே செட்டிநாடு சிக்கன், என்னது இது, செட்டிநாடு சிக்கன் கறி அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நான். ஓகே, வீடியோவை இது நம்ம டேஸ்ட்டாக ஆகணும்னா உங்கள் வீட்டில் பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூவிட்டு நல்லா தூவிட்டு ஒரு பரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் தான் சவுண்டு கேட்குது. மாய் இந்த தோசை வந்துச்சு. வரும் அது எப்படின்னு சொல்லு. பார்க்குறப்பே செம்மையாக இருக்குது அட்ராக்ஷன். தோசை எவ்வளோ ஃப்ரீ ஆகிருக்கு பாரு. நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடு. நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை. நல்லா இருக்கா? நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு. நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் எப்படி இருக்கு? சூப்பராக. பெப்பர்லாம் போட்டு செம்மையாக இருக்கா? சாப்பிடு. எனக்கு இது மாதிரி மெலிசா தோசை பிடிக்காது, கனமாக பிடிக்கும். கனமாக இருக்கணும். ஆக்சுவலாக திருப்பியாக போட மாட்டேங்குது. திருப்பி போட நல்லாயிருக்கும். அந்த ஊத்தா பண்ணுவாங்களே. ஓகே, நம்மளும் நான் தோசை மேலே இந்த மாதிரி கறி வச்சு கொடுத்தா தான் ஒரு சாப்பிட்டு ஒரு திருப்தியாக இருக்கும்.
அப்பாடி மாடி வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிடு. இது பெரிய விஷயமும் கிடையாது. பார்த்தீங்களா, நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு, செட்டிநாடு சிக்கன் கறி அப்படியே ஓவர் பில்டப் போட்டு போகுது. இன்னமும் நினச்சிப்போம். இதுதான் மேட்ரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றே ஒன்று நான் போடல. அதாவது முந்திரி அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அது மட்டும் தான் நான் பண்ணல. அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன பேர் வைக்கலாம்? செட்டிநாடு சிக்கன் மசாலா. செட்டிநாடு சிக்கன் மசாலா. ஓகேவா? அது டேஸ்ட் அப்படியே வந்திருக்கும். எந்த விதமான ஆர்டிஃபிஷியலும் நம்ம சேர்க்கலை. எல்லாம் வீட்டில் இருந்து வச்சு பண்ணியாச்சு. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி முருகன்.